ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே ஒரு சின்ன குட்டி டிப்ஸ் வீடியோ தான். சில பேர் பாலில் இந்த மாதிரி திக்கான ஆடை வரலன்னு சொல்கிறாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் காய வச்சு ஆற வச்ச திக்கான எருமைப்பால் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்த ஆடை தாங்க. இது மாட்டுப்பால். அதே மாதிரி திக்கான லேயர் பசும்பாலோ எருமைப்பாலோ திக்கான பாக்கெட் பால் எது வாங்கினாலோ அதை நல்லா காய வச்சு ஆறின உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு டே இல்லைன்னா ஒரு நைட் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி திக்கான லேயர் அதில் ஃபார்ம் ஆகும். ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே அதை நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும் போது உங்கள் கையில் நல்லா தெரியும் அந்த ஆடை ஃபார்ம் ஆகியிருக்கிறது. இந்த ஆடை நான் இந்த பாலில் இருந்து தாங்க எடுத்தேன். சேம் நம்ம தயிர் போடும்போது அந்த மாதிரி திக்கான பால் ஆடையை பாலுக்கு உரம் ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் போடும்போது அந்த ஆடை மட்டும் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. தயிர் தனியாகவும் மேலே ஆடை மட்டும் தனியாகவும் ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அழகாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பால் ஆடையோட இதே ஆடையை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாலில் எனக்கு இந்த அளவுக்கு ஆடை கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு பால் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆடை கிடைக்கும். பசு மாட்டு பாலில் ஆடை வரலன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் நல்லா வார்மாக இருக்கும் போதே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் திக்கான ஆடை கிடைக்கும். அதை இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டே நீங்கள் உரை ஊற்றி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க. கறி லீஃப் எதுக்காக போடுறேன்னா அந்த நெய் ரொம்ப வாசனையாகவும் சேம் டைம் தயிர் சீக்கிரமாக புளிக்காமையும் இருக்கும். அதுக்காக தான் இந்த கறி லீஃப். ஒரு 1 மந்த் கண்டினியூவாக ஒரு 2லிருந்து 3 கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கங்க. அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ பட்டர் தேவைப்படுமோ அப்போ 1 டே பிஃபோர் நீங்கள் எடுத்து அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரீசரில் இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது நமக்கு சூப்பரான வெண்ணெய் ஒரு 2 நிமிஷத்தில் கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற ஆடை, இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னரில் இருக்கிற ஆடை ஒரு ஜூஸ் ஜாருக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா தண்ணி வெளியில் தெரிச்சிடும். நல்ல திக்கான எருமைப்பாலில் ஆடை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 நாள் போதுங்க ஒரு கண்டெய்னர் ஆடை கிடைக்க. நான் பட்டர் நெய் ரெண்டுமே எப்படி பண்ணலான்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பால் ஆடை வரலின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த பால் ஆடையை எப்படி ரெடி பண்ணலான்னு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணாவே போதும். கொஞ்சம் ஐஸ் டியூப் போட்டு பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெண்ணெய் சூப்பராக கிடைக்கும். இந்த வெண்ணெயை எந்த பாத்திரத்தில் போடுறீங்களோ அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியிலையோ ஒரு 6லிருந்து 7 ஐஸ் டியூப் உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் வெண்ணெய் மெல்ட் ஆகாமல் நல்லா உருண்டு வரும். இப்போ நான் ஒரு 3லிருந்து 4 கண்டெய்னர் பால் ஆடையை உர ஊற்றி எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த கண்டெய்னரில் இருக்கிற ஆடையை நான் பீட் பண்ணி எனக்கு கிடைச்ச வெண்ணெய் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை காய்ச்சும் போது ஒரு 1/2 லிட்டரில் இருந்து 3/4 லிட்டர் அந்த அளவுக்கு நெய் கிடைக்கிது. நீங்கள் டெய்லியும் 1/2 லிட்டர் பால் வாங்குறவங்களா இருந்தால் எப்படி இருந்தாலும் 1 மந்தில் 1/2 லிட்டர் நெய் கிடச்சிருங்க. ஆனால் பால் லைட்டாக வார்மாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் நல்ல திக்கான லேயர் கன்சிஸ்டன்சியில் ஆடை வரும், இல்லைன்னா வராது. மினிமம் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது தான் அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லேயர் ஃபார்ம் ஆகாது, பால் அப்படியே தான் இருக்கும். இந்த பட்டரை குட்டி குட்டி பாலாக நான் ரெடி பண்ணி வச்சதை நீங்கள் நல்லா ஐஸ் டியூப் போட்டு வச்ச தண்ணியில் போடும்போது எந்த அளவுக்கு உருட்டி எல்லாமே ஒரே பாலாக எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.